ஹாய் பாருங்க அருள் நண்பன் வீடு பால் காய்ப்பு வரல அதனால் இப்போ மேலே பால் காய்ச்சி காய் போட்டிருக்கோம். சுப்பூடி நண்பன் அடுத்த கல்யாணம் அவனுக்கு தான். பொதுமாப்ப வெக்கத்தில் திரும்பி இருக்காரு. இந்த ஒரு பொதுமாப்பிள்ள வீட்டில் கடலை போட்டுருக்காரு. இவ்வளோ அவரு ஆயிரூவாக்கில் அதான் ஹெல்பிங் கார்டு. நேற்று நம்ம ஸ்கூல் டூட்டியை முடிச்சுட்டு நண்பன் அதில் ஒரு வாடகை வந்துச்சு நாளைக்கு. அவங்க அதில் ஒரு வாடகை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணேன். வீட்டில் தான் இருக்கேன் நான். இல்லை வீட்டுக்கு போனேன். தனியாக தான் இருக்கேன். போனோன்னே கரெக்டாக வந்திருக்கா வேலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னான். அதில் வெறும் வேலையை முடித்தோம். பால் காய்ப்பு கூட்டான் போகலை. அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் வீட்டு வேலை. அதை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ காய் போடுனேன். காய் போட தெரில நீ போடுதான்னா அதில் பாலை காய்ச்சி காய் போட்டு குடித்தோம். அதான் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட்டு வீடியோ. சரி அதை அப்படியே முடிச்சிட்டோம். அது ஃபஸ்ட்டு வீடியோ முடிஞ்சு தான் நேராக அவன் நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்த வந்துச்சு போட்டி அவனெல்லாம் வந்துருந்தான். பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு இன்னொரு நண்பர் நம்ம சிட்டியார்மனில் இருக்கார். அவரை பார்க்க பண்ணிட்டு பைக்கில் கிளம்பி வந்தோம். அந்த பார்த்து வந்துட்டு தான் ஆட்டோவில் வந்து உட்காந்துருந்தோம். திடீர்னு மதமாக தெரிஞ்சு நம்ம கூட சின்ன பசங்கள்லாம் கோயிலுக்கு வருவாங்க. சிட்டியார்மனில் பயிலெல்லாம் வருவானுங்க. அதில் ஒரு பையனுக்கு விஸ்வா அவர் ஜிம்முக்கு போயிட்டுருக்காரு. அவருக்கு பிறந்த நாள் நேற்று. சரி நான் ஸ்டோரில் பார்த்துருந்தேன். இருந்தாலும் அங்கே உள்ள எங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு சிவனேத்தனுக்கு தெரில சொன்னோம். உடனே சரி அப்போ கேக் வாங்கி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி கேக் வாங்க நாங்கள் பைக் எடுத்துகிட்டு அவங்கள அவங்க மீட்டிங் கூட உட்கார வச்சுட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு நம்ம தங்கேஷ் வச்சுக்கு வந்துவிட்டோம். நம்ம பேக்கரி கடையில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அங்கே அரை கிலோ கேக்கு இல்லை. என்ன செய்கிறது? சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி ரைட்டு உள்ளே கேட்டுட்டு இருந்தோம். உள்ளே கேட்டோம் ரெடி பண்ணலாம் கேட்டால் நம்ம உள்ள மாஸ்டர் ஒருத்தர் உள்ளே இருந்தார். அதை பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் அவரும் நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம விஜய். அவர்கிட்ட கேட்டோம். சரி ரைட்டு நீங்கள் அவங்க தெரிஞ்சவங்க நம்மளோட வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 10 நிமிஷம் 8:40 உள்ளே போனோம். அவர் 10 நிமிஷம் நேரம் 4 மணி ஆச்சு. ஒரு அரை கிலோ பிளாக் ஃபாஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டார். ஜம்முன்ட்டு ரெடி பண்ணிட்டார் அரை கிலோ. உடனே பைசா கொடுத்து ஜம்முன்னு கேக் வாங்கிட்டு எங்கே கிளம்பிட்டோம். பேக் பண்ணோம். பேக் பண்ணிட்டு நம்ம நண்பன் உள்ளேருந்து எல்லாம் பேக் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. நேராக எங்கள் பிறநாள் பையன் சிட்டியார்மனில் இருக்கார். அவரை பார்க்க கொண்டு போயிட்டு அங்கே காத்திருக்கோம். நான் காத்திருக்கோம். அவன் வருவான்னு சொல்லி அவன் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கான். வரல. காத்திருந்து கொஞ்சம் நேரம் போச்சு. அந்த ஆள் நாங்கள் அதுலேயும் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு ஃபன் பண்ணிகிட்டே இருந்தோம் வைங்களேன். திரும்பி கொஞ்ச நேரத்தில் வந்தார். நம்ம கூட்டி நம்ம ஆட்டோ ஓட்டிக்கணும் ஆசைப்பட்டோம். சரி ஓட்டி பாரு. நம்ம எல்லோரும் ஓட்டினோம். கற்றுக் கொடுத்தவங்க நிறைய பேர் ஒன்று கற்றுட்டு போகிறான். ஓட்டிட்டு நம்ம ஆட்டோ தானே ஓட்ட சொல்லி கொடுத்தாச்சு. அவர் நீட்டாக ரைடு போயிட்டு வரையும் கரெக்டாக பேட்டே பையன் பின்னாடியே வந்துட்டார். அவர் என்னமோ பிறநாள்காரர் ரொம்ப வைக்கப்படுறாருங்க. ஜிம்முக்கு போகிறாரு. எவ்வளோ வைக்க போகிறாங்க எதுக்கு வைக்க போகிறான்ட்டே தெரில எங்களுக்கு. சரி அவர்கிட்ட வீடியோ எடுக்கலாம் லைட்டு தான் பண்ணால் அவர் சிரிச்சுக்கிட்டே இறங்கிட்டார். திரும்பி கேக் வெட்ட போனோம். எங்கள் நேரத்துக்கு பாப்பர் ஒரு நேரத்துலையும் ஒரு நாள் கரெக்டாக வெடிச்சே கிடையாது. இன்றைக்கி என்னமோ கரெக்டாக கேக் வெட்ட உட்காந்துருக்கு வந்தோடனே பேட்டே பாய் விசர் கத்தியை எடுத்து கரெக்டாக வெட்டு தான் வைக்க போகிறாரு. கரெக்டாக கேக்லேயும் அவரையும் பாப்பராலே குளிப்பாட்டிடும். நாங்கள் நினச்சே பார்க்கல. கரெக்டாக வரும்போது தான் கேக்கு இப்படி பாப்பர் கரெக்டாக வெடிக்குங்கிறது எங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. இப்போ பாருங்கள் கேக்கில் பட்டும் போதும் கரெக்டாக தெளிவாக தெரியும். நம்ம இது வரைக்கும் ஒரு நாளும் பசங்களோட கேக்கெலாம் வெட்டியிருக்கோம் பேட்டைக்கு. ஆனால் இப்படி கரெக்டாக அவங்க மேலே தான் போகிறாங்க. கேக்கு ஃபுல்லாகவே பாப்பராகவும் நினச்சே பார்க்கல. அதுக்குள்ளே பேட்டே பாய் வேகமாக பேசுவார். ஏற வெட்டுங்க கேக்கு அப்படின்னு சொல்லி. என்னங்க இதெல்லாம் அவங்க தான் கேக் வெட்டணும். நம்ம அடுத்தவங்க வெட்ட முடியும். இங்கே பாருங்கள் கரெக்டாக வெட்ட போகிறோம். ஃபுல்லாக பாப்பர் வெடிக்காது. ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் வெடிச்சதில்லை எப்படி. ஆனால் கரெக்டாக 2 பாப்பர் வாங்கணும். 2 கரெக்டாக வெடிச்சு கேக் ஃபுல்லாக பாப்பர் டஸ்ட் ஆகிட்டு சீக்கிரம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. திரும்பி அதை வெட்டிட்டு அதில் ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டு ஜம்முன்னு வச்சுட்டு வீடியோ எடுக்க என்ன போடானுங்க. வீடியோ போட மாட்டேங்கிறானுங்க. இதெல்லாம் என்ன சொல்லுங்கள். சரி எடுத்து கேக் வெட்டக்கில் கேக் ஃபுல்லாக பாப்பர். இன்னும் அதை க்ளீன் பண்ணது யார்? நம்ம நண்பன் அருள். டஸ்ட்டாக கத்தியை வாங்கினார். அப்படி தட்டி விட்டுட்டு அப்படி எப்படி க்ளீன் பண்ண பாருங்களேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெறும் டஸ்ட்டு கிஸ்லாம் வெறும் அவ்வளோத்தையும் வைக்கிறார் அவர். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட். கேக் வெட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டார். சக்குன்னு க்ளீன் பண்ணி வேட்டை பாய்க்கு ஒரு துண்டு எடுத்து கொடுத்துட்டு வேட்டை பாய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க எல்லா ஊர்லேயும். அவர் ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் மட்டும் பீஸ் எடுத்து தனியாக போயாச்சு வேட்டை பாய். இது என்ன சொல்கிறதுக்கு? இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை போங்க. அந்த சரி நம்ம கொடுப்போமான்னு சொல்லி நம்ம ஒரு கார்னிஷ் எடுத்து அதை கொடுத்து சாப்பிட்டா வச்சாச்சு. நம்ம கையால் கொடுக்குறது ஒரு கார்னிஷ் கொடுத்தாச்சு. அதையும் திங்க முடியல அவங்களால. என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை பார்க்க போகிறோம். கேக்கு துண்டை போட்டு பார்த்தீங்களா நம்ம அருள் நண்பர் அப்படி கேக்கை ஒரு க்ரீம் இல்லாமல் அவ்வளோத்தையும் பாப்பர் இல்லாமல் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து ஆரம்பித்தோம். 10 பீஸா ஆமாம் 10 பேர் போல் இருந்தோம். நீட்டாக 10 பேர் கட் பண்ணிட்டு அரை கிலோ கேக்கை ஆளுக்கு வந்து சாட ஆரம்பித்தோம். இந்த கோமாளி தான் வீடியோ எடுக்க ஒரே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. நம்மளை எடுக்க விட மாட்டாங்க. எதுக்குன்னு தெரில. ரொம்ப வெக்கப்படுறான்.
அவன் தங்கச்சி தான் சீக்கிரம் கல்யாணம் இருக்குது, கல்யாணத்துக்கு நாங்கள் போகிறோம். அடுத்த வீடியோ கல்யாணத்தில் பார்ப்போன்னே கல்யாணம் வீட்டில் ஒரு வீடியோ போடுவோம் உங்களுக்கு. ஆனால் இங்கே நேற்று இருந்த என்ஜாய்மெண்ட் இப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பேட்டே பாய் செலிப்ரேஷன் நினைக்கவும் இல்லை. செலிப்ரேஷனும் பயங்கரமாக இருந்து, ஃபினிஷிங்கும் வேறு லெவல். ஓரளவு நல்லா கேக்கெலாம் முடிச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு டான்ஸ் சின்ன பாட்டுலாம் போட்டோம். அதெல்லாம் உள்ள வாய்ஸ் வரும், கொஞ்சம் கேளுங்க. இந்த வாய்ஸ்லேயே எப்படி இருக்குன்னு தெரில. நானும் கொஞ்சம் சவுண்ட் தான் பேசியிருக்கேன். இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் எப்படின்னு தெரியுமாங்கிறது தெரில. ஆனால் அதுக்கு கேக்கு தான் வாங்கின மாதிரி இருந்து வாங்க. கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக வெறும் காலி ஆகிடுச்சு. நாங்கள் இப்படி ஒரு நாள் சாப்பிட்டதில்லை, ஆனால் சாப்பிட்டோம். பேட்டே பாயில் பெரிய பேச்சில் என்னது 10 பேருக்கும் 10 பேர் கரெக்டாக 10 சாக்லேட் வேண்டியிருக்காங்க. இதுதான் எங்களுக்கு சரியான சர்ப்ரைஸ். நினைக்கல, ஆனால் 10 பேர் எண்ணி 10 சாக்லேட் வேண்டியிருந்தாங்க. சரி, அதனால் அவருக்கு அதில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டோம். 2-3 சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு, சிலது மெல்ட் ஆகாமல் இருந்து ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வீடியோ முடித்தோம். டைம் ஆச்சு, அதனால் வீட்டிலேருந்து அம்மா கூப்பிட்டாங்க. கேக்கும் இப்படி காலியாக நினச்சி பார்க்கல, விறுவிறும் காலி ஆகிடுச்சு. கேக்கில் பாருங்கள், பாப்பரை க்ளீன் பண்ணாங்க. ஆனாலும் கொஞ்சம் வச்சு சரி இருந்து பசங்க ஒன்றா சாப்பிட்டுட்டு ரீசெண்டாக வண்டியில் தண்ணி இருந்து தண்ணி மறுத்து வண்டியெலாம் கழுவிட்டு கையெல்லாம் கழுவிட்டு எல்லோரும் கேக்கை சாப்பிட்டோம் திருப்தியாக. ஒரு என்ஜாய்மெண்ட்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஒரு 1 ஹவர் தான் இருந்திருப்போம். 1 ஹவர் எப்படி பசங்க தெரியாது, எவ்வளோ சண்டை போட்டிருப்போம், எவ்வளோ ஏசிருப்போம். எல்லா பேட் வேர்ட்ஸ் எல்லாமே வரணும், எதுவுமே எடிட் பண்ணல. 1 வயசு உள்ள கேட்கும், கேட்டால் கேட்டுக்கோங்க, கேக்கெல்லாம் விட்டுருங்க. ஆனாலும் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு ஜாலி சின்ன மீட்டப் அப்படிங்கிறது நல்லா தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி மீட் பண்ணி போய். ஆனால் சனிக்கிழமை தரம் கோயிலில் பார்ப்போம் ஓவரியில். ஆனால் இப்படிலாம் இருப்போம், எல்லோரும் சண்டை போட்டு தான் இருப்போம். ஆனால் இப்படி இல்லை. ஆனால் நேற்று ஒரு சின்ன பையன் பேட்டே கூட வர பையனுக்கு, அதனால என்னமோ தெரில, நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.